comment on the resurgence of political theory. You have been asked to comment. The comment in first year to comprehend the situation. Okay, how to comprehend? என்ன விஷயம்? Key word is resurgence of political theory. Coming back of political theory. அப்ப என்ன பண்ண போறோம்? Comprehend. First, explain the context. Explain the context. So, இந்த பொலிட்டிக்கல் தியரி காணா போயிடுச்சு எப்படி சொல்லி சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க? ஒரு ரெண்டு சிச்சுவேஷன் சொன்னாங்க. ஸோ ரிசர்ஜன்ஸ் வருதுன்னா டிக்ளைன் ஒன்று இருந்தால் தான் ரிசர்ஜன்ஸ் வர முடியும். ஸோ டாக் அபவுட் த டிக்ளைன் ஆஃப் பொலிட்டிக்கல் தியரி. இந்த டிக்ளைன் தியரி எப்படி சொல்ல போறோம்னா, there are two instances. One, right? பிஹேவியரிசத்துக்கு முன்னாடி, இன்னொன்று பிஹேவியரிசத்துக்கு அப்புறம். ஸோ அப்போ பிஃபோர் behavioralism and after behavioralism. Before behavioralism, so Dante, Coben, and others, so who talked about even Easton talked about decline of political theory. என்ன சொல்றாரு அவரு? armchair theories நீங்க என்ன வச்சிட்டு இருக்கீங்க? There is no new development. Political theory is dead அப்படின்னு சொல்றாரு. So Hobbes. அப்ப என்ன பண்றோம்? There is no scope. அதை ரிவைவ் பண்றதுக்காக வந்ததுதான் என்ன? Behavioralism. அப்ப ரிசர்ஜன்ஸ் எப்ப நடக்குது? ஃபர்ஸ்ட் டியூரிங் பிஹேவியரலிசம். ஒரு ஃபர்ஸ்ட் ரிசர்ஜன்ஸ் டியூரிங் பிஹேவியரலிசம். பட் அடுத்தது என்ன ஆகுதுன்னா, இதே பிஹேவியரலிசம் டியூ டு ஓவர் சயின்டிசம் அண்ட் ஹைப்பர் ஃபேக்சுவலிசம் இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் ரெலவன்ஸ். அப்ப ரெலவன்ஸ் லாஸ் ஆன உடனே திருப்பி என்ன ஆகுது? there's a decline of political theory. Then again post behavioralism came. அது என்ன பண்ணுச்சு? Redefinition of concern for values வந்த உடனே திருப்பி என்ன ஆகுது? the political theory is coming back. அப்படிங்கும்போது வேல்யூ பேஸ்ட் தியரிஸ், லியோ ஸ்ட்ராஸ், ஜான் ரால்ஸ், நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அகைன் the political theory came back. இப்போ இங்க என்ன சொல்றோம்னா கமெண்ட், இந்த வேக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் பொலிட்டிக்கல் தியரியை பத்தி பேசுறது தான் டிக்ளைன் as well as resurgence. Okay, whether political theory has truly declined அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி. ஏன்னா கமெண்ட் நம்ம கிரிட்டிசம் பண்ணல, உங்களோட ஒப்பீனியன் எழுதணும்ல. இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்களா? whether it is actually declined அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லுங்க. அப்படின்னா சரி, அரிஸ்டாட்டில் டைம்ல இருந்து பொலிட்டிக்கல் தியரி இருக்குதா இருக்கு. இப்ப நீங்களும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இதுதான் கான்டெம்பரரி ரைட், புரியுதா? ஸோ அது ரிலவெண்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. யூபிஎஸ்சிக்கு நீங்க போட்டுதான் எழுதுறீங்க. வாட் இஸ் தட்? இட் இஸ் தட் டிக்ளைன்லாம் ஆகல. ஓகே, ரைட்? ஓகே, வாட் அபவுட் த ரிசர்ஜன்ஸ்? இஸ் தேர் எனி ரிசர்ஜன்ஸ் போது டிக்ளைனே ஆகலங்க போது ரிசர்ஜன்ஸ் என்ன? இட் இஸ் நாட் நெசசரி. therefore whether it is resurgent, political theory is always relevant and it is an evergreen field. எல்லா டிசிப்ளினுக்கும் இருக்கிற மாதிரி என்ன இருக்கும்? there is a waxing phase and waning phase. so இந்த தியரிக்கு இந்த திங்கர்ஸ் அவங்களுடைய அசம்ஷனுக்கும் ப்ரிசம்ஷனுக்கும் பிளஸ் their மெத்தடாலஜிக்கு ஏற்ற மாதிரி, ரைட்? so to justify their theories they talked about decline and resurgence, right? அப்ப political theories in ever expanding, முதல்ல பார்த்தோம்ல, broad scope, this evergreen and ever expanding discipline that, right? so it cannot decline. Okay, so இதுதான் நம்ம சொல்ல போறோம். Then the next question.